ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பேசிக்காக டாப் எப்படி கட்டிங் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5.25 ப்ளஸ் அரை சீம் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி பாடி ஏஹ் மார்க் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொருத்தரோட இதுக்கு தகுந்த மாதிரி. நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வீடியோவில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை போட்டதுக்கப்புறம் அதோட எல் ஸ்கேல் வச்சு நம்ம வித்து மார்க் பண்ணிக்கலாம். வித்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒன் சைடு இது பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். அண்டு செஸ்ட்டோட பார்ட் நான் எல்லாத்தையுமே வீடியோவோட இதில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சீம் எலமெண்ட்ஸோட எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் 1 இன்ச் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அங்கேருந்து தான் ஓப்பன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கர்வ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நம்ம அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட அப்டமனோட மெஷர்மெண்ட்லேருந்து 1.5 ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி கீழே இருக்கிற ஓப்பனோட வித்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஆர்ம் ஹோல் போடுறேன் இன்றைக்கி. நம்ம ஃபுல்லாகவே போட்டாச்சு. கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் இப்போ ஒட்டுக்காக தான் கட் பண்ணியிருக்கேன். சென்டர் நாட்ச் பண்ணிக்கிறேன். பேக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சேஞ்சஸ் இருக்கும். யூஸ்வலாக ஒரு 0.5 இன்ச், ஒரு அரை இன்ச் நீங்கள் ஷோல்டரும் அண்ட் ஆம்கோலுக்கு வர 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 நார்மலாக வந்துடணும். அந்த மாதிரி வீடியோவில் பார்த்துக்கோங்க. வீடியோவில் பார்த்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் போர்ஷன். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஷோல்டர் ஸ்லோப் ஆகாது அண்ட் ஆம்கோல் பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோலேயே நான் உங்களுக்கு நீட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டுட்டு ஒரு ரவுண்ட் நெக் வைக்க போகிறோம் இதுக்கு. அண்ட் பைப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரவுண்ட் கொடுத்துக்கலாம். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக் போர்ஷனில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ பேக் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரை மார்க் பண்ணி நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல் ஷேப் போட்டு பேக்லேயே ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறோம். ஸோ ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பேக் நார்மலாக போடும்போது உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு சல்வார் இருக்குது ஃப்ரண்ட் டிசைனோட. அண்ட் நான் இப்போ 2ஆக பிரிச்சுக்கிறேன். அதையை ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வரும்போது நான் நெக் கட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் அதனால் ஜஸ்ட்டு மடக்கி போட்டு லைனிங்கை மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி அப்படியே கட் பண்ண போகிறேன். ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் எப்போவுமே மெயின் ஹைட்டை விட 3 இன்ச் கம்மியாக இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கில் 3 இன்ச் அதிகமாக இருக்கணும். ஆக்சுவல் ஹைட் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் தான் இருக்கணும். இப்போ லைட் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நான் கட் பண்ணிட்டேன். பட் நெக் நான் கட் பண்ணல ஃப்ரண்ட்டுக்கு. செகண்ட் பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த அன்ஃபினிஷ்டாக இருக்கிறங்காட்டி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் போட்டு அதே மாதிரி 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடணும். ஒரிஜினல் ஹைட் மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸை 4 ஃபோல்ட் பண்ணி இருக்கிற ஃபேப்ரிக்கை வச்சு எடுத்து போட்டுக்கிறேன். அண்ட் டெப்த் 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். 2 சைடுமே மார்க் பண்ணிக்கிறேன். அண்டு உங்களோட ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாடி மெஷர்மெண்ட், இந்த ஆர்ம் ஹோல் அண்ட் பாடி மெஷர்மெண்ட் எல்லாமே 35 to 40க்குள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் பொருந்தும். ஆர்ம் ஹோல் ஆகட்டும் அண்டு ஹேண்டில் வர ஏஜ் ஆகட்டும் எல்லாமே சேம். இது போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வரைகிறது ஃப்ரண்ட் கர்வ். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதோட மெஷர்மெண்ட் டீட்டெயில் வந்து ஒரு நாள் நான் வந்து கிளியரான வீடியோவில் ஒரு டைம் போஸ்ட் பண்ணுறேன், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் அந்த சென்டர் நாச் வந்து போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அது வந்து 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க, இல்லை ஓப்பன் பண்ணி விட்டு கட் பண்ணாலும் ஓகே. அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். அண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வரணும், இது வந்து பேக் போர்ஷனில் வரணும். அண்ட் சென்டர் நாச் போட்டிருக்கேன். இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் திஸ் இஸ் ஹேண்ட். Thank you so much.